அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம 7ஆம் வகுப்பில் தமிழ் இயல் 2இல் உள்ள ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம். முதலில் பார்க்க போகிறது அணில் நிழல் காடு என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த செய்யுள் பகுதியினுடைய ஆசிரியர் யாருன்னா ராசகோபாலன். அணில் நிழல் காடு என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா ராசகோபாலன். ஒரு ஒன்விட பார்ப்போம். ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்து மதிப்பிடுவது நாட்டின் வளம். ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்து மதிப்பிடுவது நாட்டின் வளம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என்று பாடியவர் சுரதா. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என்று பாடியவர் சுரதா. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும் என்று பாடியவர் சுரதா. எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளனா அணில் நிழல் காடு என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகள் இது. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும் என்று பாடியவர் யாருன்னா சுரதா. இந்த பாடல் எந்த பாட தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா அணில் நிழல் காடு. 4வது, குரங்கு குடியிருக்கும் கொம்பினில் கனி பறிக்கும் என்று பாடியவர் சுரதா. குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் என்று பாடியவர் சுரதா. இந்த பாடல் வரையும் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதுன்னா அணில் நிழல் காடு என்ற பாடத்தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. 5வது கொஸ்டின், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்று பாடியவர் சுரதா. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்று பாடியவர் சுரதா. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள பாடல் எதுனா அணில் நிழல் காடு. 6வது, பச்சை நிறமுடைய மயில்கள் நடனம் ஆடுவதையும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணுவதையும் கண்டு கலக்கம் அடைந்தவது எது? நஞ்சினை உடைய பாம்புகள். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனம் ஆடுவதையும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணுவதையும் கண்டு கலக்கம் அடைந்தது நஞ்சினை உடைய பாம்புகள். ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாரு? சுரதா. ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா. 9வது கொஸ்டின், சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவினுடைய இயற்பெயர் என்னன்னா ராசகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தன்னுடைய பெயரை சுரதா என மாற்றிக்கொண்டார். சுரதா என்ற பெயரினுடைய விளக்கம் என்னன்னா சுப்புரத்தின தாசன். சுரதா என்ற பெயரினுடைய விளக்கம் என்னன்னா சுப்புரத்தின தாசன். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுரதா மாத்திக்கிறாரு? பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக. 10வது கொஸ்டின், சுரதாவின் படைப்புகள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். சுரதாவின் படைப்புகள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். 11வது கொஸ்டின், கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்களை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாவின் பாவகை கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்களை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாவின் பாவகை கிளிக்கண்ணி. 12வது கொஸ்டின், காடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள சுரதாவின் நூல் இயற்கை எழில். காடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள சுரதாவின் நூல் எது? இயற்கை எழில். அடுத்து 13வது கொஸ்டின், சொல்லும் பொருளும். ஈன்று என்பது தந்து. ஈன்று என்பது தந்து. கொம்பு என்பது கிளை. கொம்பு என்பது கிளை. கலிந்திட என்பது மகிழ்ந்திட. கலிந்திட என்பது மகிழ்ந்திட. அதிமதுரம் மிகுந்த சுவை. அதிமதுரம் என்பது மிகுந்த சுவை. நச்சவரம் என்பது விடமுள்ள பாம்பு. நச்சவரம் என்பது விடமுள்ள பாம்பு. விடுதி என்பது தங்கும் இடம். விடுதி என்பது தங்கும் இடம். 14வது கொஸ்டின், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு பார்ப்போம். கால், கனகம், அடவி,
அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இரவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மகளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் போன்ற சொற்கள் எல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் ஆகும். இது நன்காக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஒன் வேர்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு திரும்ப வாசிச்சுறேன். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கனகம், அடவி, அரண், அரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இரவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மகளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். அடுத்து 15வது கொஸ்டின். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லின் வீரனடி என்று பாடியவர் பாரதியார். 15வது கொஸ்டின் பாருங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லின் வீரனடி என்று பாடியவர் பாரதியார். 16வது கொஸ்டின். வாழை கன்றை ஈன்றது வாழை கன்றை ஈன்றது. 17வது கொஸ்டின். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரிக்கும்போது காடு கூட்டல் எல்லாம் என பிரியும். 18வது கொஸ்டின். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். அடுத்த செய்யுள் பகுதி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடத்தில் பார்க்க போகிறோம். 19வது கொஸ்டின். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் மரங்கள். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் மரங்கள். மனித வாழ்வியோடு பின்னி பிணைந்தவை மரங்கள். 20வது கொஸ்டின். மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை மரங்கள். 21வது கொஸ்டின். அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் யாரு? ராஜ மார்த்தாண்டன். இந்த பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் பாருங்க. பரவசம் என்பது மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் என்பது மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் என்பது துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல் என்பது துக்கம் விசாரித்தல். சுட்ட பழங்கள் என்பது மண்ணில் விழுந்த பழங்கள். சுட்ட பழங்கள் என்பது மண்ணில் விழுந்த பழங்கள். 23வது கொஸ்டின். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 24வது கொஸ்டின். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்ற ராஜ மார்த்தாண்டத்தின் நூல் எது? ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். தமிழக அரசின் தமிழக வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்ற ராஜ மார்த்தாண்டத்தின் நூல் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். 25வது கொஸ்டின். ராஜ மார்த்தாண்டன் அவர்களின் சிறந்த தமிழ் கவிதை தொகுப்பின் பெயர் கொங்குதேர் வாழ்க்கை. 26வது கொஸ்டின். நாவப்பழத்திற்கு உவமையாக ராஜ மார்த்தாண்டன் கூறுவது கோலிகுண்டு. நாவப்பழத்திற்கு உவமையாக ராஜ மார்த்தாண்டன் கூறுவது கோலிகுண்டு. 27வது. பெயரறியா பிரித்து எழுதுக. பெயர் கூட்டல் அறியா. பெயர் அறியா என்பதை பிரிக்கும்போது பெயர் கூட்டல் அறியா என பிரியும். 28வது கொஸ்டின். நேற்று இரவு சேர்த்து எழுதுக. இது கூட்டல் இடையில் கூட்டல். நேற்று கூட்டல் 28வது. நேற்று கூட்டல் இரவு சேர்த்து எழுதுக. நேற்றிரவு. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்து எழுதும்போது நேற்றிரவு. 29வது. கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற பாடலின் ஆசிரியர்
கலாபிரியா. கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற பாடலின் ஆசிரியர் கலாபிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலின் ஆசிரியர் கலாபிரியா. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலின் ஆசிரியர் கலாபிரியா. அடுத்து 7ஆம் வகுப்பில் உள்ள உரைநடை பகுதி விலங்குகள் உலகம். 30வது கொஸ்டின் பாருங்க. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1962. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1962. 32வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் 2வது பெரிய புலிகள் காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டின் 2வது பெரிய புலிகள் காப்பகம் எதுனா முண்டந்துறை புலிகள் காப்பகம். 33வது கொஸ்டின். முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவு எவ்வளோனா 895 சதுர கிலோமீட்டர். 34வது கொஸ்டின். உலகில் உள்ள யானையின் வகைகள் 2. உலகில் உள்ள யானைகளின் வகைகள் 2. அவைகள் ஒன்று ஆசிய யானை இனம், 2வது ஆப்பிரிக்கா யானை இனம். உலகில் உள்ள யானையின் வகைகள் 2. அதில் ஒன்று ஆசிய யானை இனம், 2வது ஆப்பிரிக்கா யானை இனம். 35வது கொஸ்டின். ஆப்பிரிக்க யானையின் ஆண் பெண் யானைக்கு 2க்குமே தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானையின் ஆண் பெண் யானை 2க்குமே என்ன உண்டு? தந்தங்கள் உண்டு. ஆனால் 36வது கொஸ்டின் பாருங்க. ஆசிய யானையில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆசிய யானையில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை. நம்ம பகுதியில் உள்ள யானைகளுக்கு பெண் யானைகளுக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு. 37வது கொஸ்டின். யானைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. யானைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. 38வது கொஸ்டின். ஒரு யானைக்கு நாள் ஒன்றுக்கு தேவைப்படும் உணவு அளவு 250 கிலோ உணவு தேவைப்படுகிறது. யானையின் குடிக்க தேவைப்படும் தண்ணீர் அளவு ஒரு நாளைக்கு 65 லிட்டர். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு தேவைப்படக்கூடிய உணவின் அளவு 250 தண்ணீர் அளவு 65 லிட்டர். 40வது கொஸ்டின். அதிக நினைவாற்றலும் பாசமும் நிறைந்த விலங்கு யானை. அதிக நினைவாற்றலும் பாசமும் நிறைந்த விலங்கு யானை. யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்பம் ஆற்றலும் மிகுதி. யானைக்கு கண் பார்வை குறைவு, ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்பம் ஆற்றலும் அதிகம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். இது எந்த மாவட்டம்னா கோவை மாவட்டம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுனா மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ளது. இது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா கோவை மாவட்டம். 43வது கொஸ்டின். கரடி எந்த வகை விலங்குனா அனைத்துண்ணி. கரடி என்பது அனைத்துண்ணி விலங்கு இனத்தை சார்ந்தது. 44வது கொஸ்டின். கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். அடுத்து 45வது கொஸ்டின். நன்கு வளர்ந்த கரடியினுடைய எடை 160 கிலோ. நன்கு வளர்ந்த கரடியினுடைய எடை 160 கிலோ. 46வது கொஸ்டின். புலியின் கர்ப்பகாலம் 90 நாட்கள். புலியினுடைய கர்ப்பகாலம் 90 நாட்கள். புலி எவ்வளவு காலம் தன் குட்டியை வளர்க்குன்னா 2 ஆண்டுகள் வளர்க்கும். புலி எத்தனை ஆண்டுகள் தன்னுடைய குட்டிகளை வளர்க்கணும்னா 2 ஆண்டுகள். 47வது கொஸ்டின். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அறியப்படும் விலங்கு புலி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அறியப்படும் விலங்கு புலி. காட்டில் பண்புள்ள விலங்கு எதுனா புலி. ஏன் இது பண்புள்ள விலங்குன்றனா, தன்னுடைய பசிக்கு ஒரு விலங்கு அடிச்சிட்டு பின்னாடி மற்ற விலங்கு அடிக்காது. அதனால் காட்டின் பண்புள்ள விலங்கு என்று புலி அழைக்கப்படுகிறது. 49வது கொஸ்டின். உலகில் உள்ள சிங்கங்களின் வகைகள் 2. அந்த யானை இனம் போலவே சிங்க இனமும் 2 இனம் உள்ளது. ஒன்று
ஆசிய சிங்க இனம், இரண்டாவது ஆப்பிரிக்கா சிங்க இனம். 50வது கொஸ்டின், இந்தியாவின் ஆசிய சிங்கம் காணப்படும் பூங்கா வந்து கிர் தேசிய பூங்கா. இந்தியாவில் ஆசிய சிங்கம் காணப்படும் பூங்கா வந்து கிர் தேசிய பூங்கா. இந்த கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் வந்து குஜராத் மாநிலம். கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எதுனா குஜராத் மாநிலம். 52வது கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் வந்து சருகுமான், மிளகுமான், வெளிமான். இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் வந்து சருகுமான், மிளமான், வெளிமான். 53வது கொஸ்டின், நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுதுக. நேரம் ஆகி. நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுதும்போது நேரமாகி என கிடைக்கும். 54வது கொஸ்டின், கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது வந்து அதன் உடம்பில் போர்த்தியது போல் இருக்கும் அடர்ந்த முடிகள். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் உடம்பில் போர்த்தியது போல் இருக்கும் அடர்ந்த முடிகள். அடுத்த பாடம் இந்திய வனமகன். 55வது கொஸ்டின் பாருங்க. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயோங். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயோங். எத்தனை ஆண்டுகள்னா 30 ஆண்டுகள். 56வது கொஸ்டின், ஜாதவ் பயோங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா அசாம் மாநிலம். இது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ஜோர்ஹாட் மாவட்டம். ஜாதவ் பயோங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். இந்த அசாம் மாநிலம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ஜோர்ஹாட் மாவட்டத்தில் உள்ளது. 57வது கொஸ்டின், யானைகளின் வருகையை தனது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் வந்து ஜாதவ் பயோங். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் ஜாதவ் பயோங். 58வது கொஸ்டின், இந்தியாவின் மணமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயோங். இந்தியாவின் மணமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயோங். ஜாதவ் பயோங் உருவாக்கிய காடு அமைந்துள்ள ஆற்றுப்பகுதி பிரம்மபுத்திரா ஆறு. ஜாதவ் பயோங் உருவாக்கிய காடு அமைந்துள்ள ஆற்றுப்பகுதி பிரம்மபுத்திரா ஆறு. 60வது கொஸ்டின், 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக ஜாதவ் பயோங் வசித்த கிராமத்தின் காடுகள் வந்து அழிக்கப்பட்டது. அப்போ ஜாதவ் பயோங்களுடைய வசித்த பகுதியில் உள்ள காடுகள் எந்த ஆண்டு அழிக்கப்பட்டதுன்னா 1979. ஜாதவ் பயோங் உருவாக்கிய காட்டிற்கு மூங்கில் மரங்களை வளர்க்க ஆலோசனை வழங்கியவர் யாருன்னா ஜாதுநாத். இவர் யாருன்னா அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர். ஜாதவ் பயோங் உருவாக்கிய காட்டிற்கு மூங்கில் மரங்களை வளர்க்க ஆலோசனை வழங்கியவர் ஜாதுநாத். இவர் யாருன்னா அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக ஆசிரியர். 62வது கொஸ்டின், மண்ணின் தன்மையை மரங்கள் வளர்வதற்கு ஏற்ப மாற்றுவது வந்து மண்புழுக்கள், சிவப்பு கட்டெறும்புகள். மண்ணின் தன்மையை மரங்கள் வளர்வதற்கு ஏற்ப மாற்றுவது வந்து மண்புழுக்கள், சிவப்பு கட்டெறும்புகள். 3வது கொஸ்டின், மண்ணின் தன்மையை மாற்ற ஜாதவ் பயோங் எதை பிடித்து வந்து காட்டில் விட்டார்? சிவப்பு கட்டெறும்புகளை. மண்ணின் தன்மையை மாற்ற ஜாதவ் பயோங் எதை பிடித்து வந்து காட்டில் விட்டார்னா சிவப்பு கட்டெறும்புகள். 64வது கொஸ்டின், எந்த விலங்கு தங்கிய காடுகள் தான் வளமான காடுகள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள்? யானைகள். எந்த விலங்குகள் தங்கிய காடுகள் தான் வளமான காடுகள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள்னா யானைகள் தங்கிய காடுகள் தான் வளமான காடு என்று கூறுவார்கள். 65வது கொஸ்டின், ஜாதவ் பயோங் அவர்களின் காடு பற்றிய செய்தி வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஜாதவ் பயோங் அவர்களின் காடு பற்றிய செய்தி வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. 66வது கொஸ்டின், எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயோங் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? கவுகாத்தி பல்கலைக்கழகம். எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயோங் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியதுன்னா கவுகாத்தி பல்கலைக்கழகம். 67வது கொஸ்டின், ஜாதவ் பயோங் பெற்ற பத்ம விருது பத்மஸ்ரீ. ஜாதவ் பயோங் பெற்ற பத்ம விருது எதுனா பத்மஸ்ரீ விருது. 68வது கொஸ்டின்,
ஜாதவயங் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு 2015. ஜாதவயங் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு 2015. ஜாதவயங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியவர் பிரணாப் முகர்ஜி. ஜாதவயங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியவர் பிரணாப் முகர்ஜி. ஜாதவயங்கிற்கு இந்திய வனமகன் என்ற பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். ஜாதவயங்கிற்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு ஜாதவயங் இந்திய வனமகன் என்ற பட்டம் பெற்றார்னா 2012. எந்த ஆண்டு ஜாதவயங் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை பெற்றார்? 2012ஆம் ஆண்டு. அடுத்து இலக்கண பகுதி நால்வகை குறுக்கங்கள் அதில் பார்க்க போகிறோம். 72வது கொஸ்டின். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு டேஸ் ஆகும், மாத்திரை ஆகும். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு டேஸ் ஆகும், மாத்திரை. 73வது கொஸ்டின். ஐகார குறுக்கம் என்பதை ஐ என்னும் எழுத்து தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஐகார குறுக்கம் என்பது என்னன்னா, ஐ என்னும் எழுத்து தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது தான் ஐகார குறுக்கம். 74வது கொஸ்டின். ஐகார குறுக்கம் நடைபெறும் இடங்கள் சொற்களினுடைய முதல் இடை கடை பகுதியில் வரும். ஐகார குறுக்கம் நடைபெறக்கூடிய இடங்கள் எங்கன்னா சொற்களினுடைய முதல் இடை கடை பகுதியில் வரக்கூடியதான் ஐகார குறுக்கங்கள். 75வது கொஸ்டின். ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகார குறுக்கமானது சொல்லின் முதலில் வரும்போது 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். 76வது கொஸ்டின். ஐகார குறுக்கம் சொல்லின் இடையில் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ முதலில் வந்தால் 1½ மாத்திரையும், இடையில் வந்தால் 1 மாத்திரை அளவும், தனித்து வந்தால் 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது ஐகார குறுக்கம். 77வது கொஸ்டின் பாருங்க, எடுத்துக்காட்டு இருக்கு. சொல்லின் முதலில் ஐகார குறுக்கம் வருவதற்கு எடுத்துக்காட்டு வைகரை. இதில் பாருங்க, வை என்பது எப்படி பிரிப்புனா இவ் கூட்டல் ஐ என்று பிரிக்கும்போது இதில் சொல்லின் முதலில் ஐ என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கு. அப்போ இது எத்தனை மாத்திரை இடம்பெறுனா 1½ மாத்திரை. சொல்லின் முதலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இது எவ்வளவு மாத்திரைனா 1½ மாத்திரை அளவு இடம்பெறும். அடுத்து பாருங்க, 50 இதில் சொல்லினுடைய முதலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இது பெறக்கூடிய மாத்திரை அளவு 1½ மாத்திரை. 78வது கொஸ்டின் பாருங்க, சொல்லின் இடையில் வரும் ஐகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு சமையல். இதில் சமையல் பாருங்க, மை. மை என்பது எப்படி பிரிப்போம்னா இம் கூட்டல் ஐ என்று பிரிப்போம். இப்போ ஐ பிரிக்கும்போது இது சொல்லினுடைய இடையில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இது எவ்வளவு மாத்திரை பெறும்னா 1 மாத்திரை. அடுத்து பாருங்க, அடுத்த எடுத்துக்காட்டு வளையல். வளையலை பாருங்க எப்படி பிரிப்போம்னா லை என்பதை பிரிக்கும்போது இல் கூட்டல் ஐ என்று பிரிக்கும்போது சொல்லின் இடையில் ஐ என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது. இதுவும் 1 மாத்திரை அளவு இடம்பெறும். 79வது கொஸ்டின். சொல்லின் கடைசியில் வரும் ஐகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பறவை, கடலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாருங்கள், சொல்லினுடைய கடைசியில் வை இருக்கா, இதை பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்னா இவ் கூட்டல் ஐ, கடைசி இடம்பெற்றுள்ளது ஐ என்றது. இது எவ்வளவு மாத்திரை இடம்பெறுனா 1 மாத்திரை. கடலை என்பது லை என்பது கடைசியாக இடம்பெற்றுள்ளது. இது எப்படி பிரிப்போம்னா இல் கூட்டல் ஐ என்று பிரிப்போம். அப்போ இந்த ஐ என்பது எத்தனை மாத்திரை இடம்பெறுனா 1 மாத்திரை. அப்போ இந்த ஐகார குறுக்கத்தில் ஐ மட்டும் தனித்து வந்தால் 2 மாத்திரையும், சொல்லினுடைய முதலில் வந்தால் 1½ மாத்திரையும், சொல்லினுடைய கடைசியில் அல்லது இடையில் வந்தால் அது எத்தனை மாத்திரை இடம்பெறும்னா 1 மாத்திரை இடம்பெறும். 80வது கொஸ்டின். அவ் எனும் எழுத்து தனித்து ஒலிக்கும் போது மாத்திரை அளவு 2. அவ் என்ற எழுத்து மட்டும் தனித்து ஒலிக்கும் போது அதனுடைய மாத்திரை அளவு 2. 81வது கொஸ்டின் பாருங்க, அவ் தனக்குரிய 2 மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலித்தால் அதன் பெயர் அவகார குறுக்கம். அவ் தனக்குரிய 2 மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலித்தால் அதன் பெயர் அவகார குறுக்கம். அவகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு 1½ அவகார குறுக்கம் சொல்லினுடைய முதலில் வரும்போது அது எத்தனை மாத்திரை இடம்பெறுனா 1½ மாத்திரை. 83வது கொஸ்டின் பாருங்க, அவகாரம் சொல்லின்
இடையிலும் இறுதியிலும் வராது. அவகார சொல்லானது சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் வராது. 85வது கொஸ்டின். இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலித்தால் மகர குறுக்கம். இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலித்தால் அது மகர குறுக்கம். 86வது கொஸ்டின். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு வந்து கால் மாத்திரை. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. மெய்யெழுத்துகள் அனைத்துமே எவ்வளவு மாத்திரை பெறும்னா அரை மாத்திரை பெறும். அந்த அரை மாத்திரையில் வந்து மகர குறுக்கமானது குறுக்கும் அடைமுறை வந்து அந்த அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக மாறும். 87வது கொஸ்டின். இம் என்னும் எழுத்தின் மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை. பார்த்தீங்கன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து ஒரு மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்பதால் இது அரை மாத்திரை அளவு இடம்பெறும். குறில் எழுத்துக்கள் அனைத்தும் ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்கள் அனைத்தும் 2 மாத்திரையும், மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் அரை மாத்திரையும் இடம்பெறும். இதில் அக்கேனம் என்பது கூடிய மெய்யெழுத்துதல் சேரும். இதுவும் அரை மாத்திரை இடம்பெறும். 88வது கொஸ்டின். மகர குறுக்கத்தின் எடுத்துக்காட்டு போலும் மருளும். இது எப்படி குறுக்கம் அடையுதுன்னா போலும் மருளும் என்பது போன் மரும் என்று குறுக்கம் அடைகிறது. மகர குறுக்கத்தின் எடுத்துக்காட்டு வந்து போலும் என்பது போன் என்று குறுக்கம் அடைகிறது. மருளும் என்பது மரும் என்று குறுக்கம் அடையும்போது இந்த இம்மானது நமக்கு குறைந்து ஒலிக்கும். இந்த இன்னுக்கு அடுத்து வரக்கூடிய இம்மானது அதனுடைய ஒலிப்பு அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதனால் இது மகர குறுக்கம். பாருங்கள், போலும் அப்படின்போது இன்மான்பது நன்கு உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் போன் அப்படின்போது இன்னு தான் வந்து நமக்கு காதுக்கு கேட்கும், இம்மானது கேட்காது. அதே போல் தான் மருளும் என்பது இம்மானது நன்கு உச்சரிக்கப்படுகிறது. மரும் என்பதில் இம்மானது அழுத்தி உச்சரிப்பது இல்லை. அதனால் இது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. அதனால் இது மகர குறுக்கம் ஆகும். 89வது கொஸ்டின். மகர ஈட்டுச்சொல் முன் வகர முதல் மொழி வந்து சேரும் பொழுது நிலைமொழியானது மகரம் குறைந்து ஒலிக்கும். மகர ஈட்டுச்சொல் முன் வகர முதல் மொழி வந்து சேரும் பொழுது நிலைமொழி மகரம் குறைந்து ஒலிக்கும். 90வது கொஸ்டின் பாருங்க. மகர மெய் எந்த எழுத்துக்கள் அடுத்து வருவதால் தனக்குரிய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். மேலே பார்த்தோம் இல்லையா, மகர குறுக்கம் வந்து போலும் மருளும் என்பதில் வந்து போன் மரும் என்று இந்த ரன்னகரை இன்னும் தன்னகரை இன்னும் வரும்பொழுது மா இம்மானது குறைந்து ஒலிக்கும். 91வது கொஸ்டின். அக் என்னும் எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. அக் என்னும் எழுத்தின் மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை ஆகும். உயிரெழுத்துக்களிலே அரை மாத்திரை பெற்றுள்ள ஒரே ஒரு எழுத்து எதுனா அது அக்கு. ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம். 92வது கொஸ்டின் பாருங்க. ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம். 92வது கொஸ்டின் பாருங்க. ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிப்பது வந்து ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம். 93வது கொஸ்டின். தனி குரலே அடுத்து வரும் லகர லகர எழுத்துக்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். 93வது கொஸ்டின் பாருங்க. தனி குரலே அடுத்து வரும் லகர லகர எழுத்துக்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது என்னவா மாறும்? ஆயுதமாக திரியும். 94வது கொஸ்டின். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது வந்து அவகார குறுக்கம். சொல்லினுடைய முதலில் மட்டும் இடம்பெறுவது வந்து என்ன குறுக்கம்? அவகார குறுக்கம். அவகார குறுக்கமானது சொல்லினுடைய இடையிலோ இறுதியிலோ வராது. சொல்லினுடைய முதலில் மட்டும்தான் வரும். பார்த்துக்கோங்க. 95வது கொஸ்டின். வெட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு 1. வெட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு 1. ஏன் இங்கே எங்கே வந்து ஐ என்ற எழுத்து இடம்பெற்று பாருங்க,
கை என்ற இடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஈக்குட்டல் ஐ, அப்போ சொல்லினுடைய கடைசியில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இது எவ்வளோ மாத்திரை இடம்பெறுனா ஒரு மாத்திரை. 96 கொஸ்டின். 96 கொஸ்டின். பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதில் 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால், 4 ஒன்றன்பால், 5 பலவின்பால். 97 கொஸ்டின். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது வந்து பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பலவின்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பலவின்பால். இது உயர்திணையை குறிக்கக்கூடியது, இது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. 99வது பலர்பாலின் எடுத்துக்காட்டில் வந்து மக்கள், மாணவிகள், இது உயர்திணையை குறிக்கக்கூடியது. அது 99 பாருங்க. பலவின் பாலின் எடுத்துக்காட்டில் வந்து பசுக்கள், யானைகள், இது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. 100வது கொஸ்டின். எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. மகளிர் என்பதன் எதிர்ச்சொல் ஆடவர். மகளிர் என்பது ஆடவர். பெண் என்பதன் எதிர்ச்சொல் ஆண். சிறுவன் என்பதன் எதிர்ச்சொல் சிறுமி. அரசன் என்பதன் எதிர்ச்சொல் அரசி. மாணவன் எதிர்ச்சொல் மாணவி. தோழி என்பதன் எதிர்ச்சொல் தோழன். இது பாலின் அடிப்படையில் உள்ள எதிர்ச்சொற்களாகும். அடுத்து பிழையை திருத்தி சரியாக எழுதுக. பாருங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தான். இதில் வந்து அணிந்தான், கண்ணகி என்பது ஒரு பெண்பால், இதில் அணிந்தான் என்பது ஆண்படை குறிக்கக்கூடியது. அப்போ எப்படி மாற்றிக்கணும்னா கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்று மாற்ற வேண்டும். அணிந்தாள் ஒரு பெண்பாலாக மாற்ற வேண்டும். அடுத்து 102வது பாருங்க. கோவலன் சிலம்பு விற்க போனால், பெண்பாலாக முடிந்துள்ளது. இதை போனான் என்று ஆண்பாலாக மாற்ற வேண்டும். 103வது கொஸ்டின். அரசர்கள் நல்லாட்சி செய்தார். இங்கே அரசர் என்பது பலர்பாலில் அமைஞ்சிருக்கு. இங்கே செய்தார் என்பது ஒன்றன் பாலில் அமைஞ்சிருக்கு. அதை எப்படி மாற்றணும்னா பலர்பாலாக மாற்றணும். செய்தார்கள். 104வது கொஸ்டின் பாருங்க. பசு கன்றை ஈன்றன. அப்போ பசு என்பது ஒன்றன் பாலாக இருக்குது, ஈன்றன என்பது பலர்பாலாக இருக்குது. அப்போ எப்படி மாற்றினா பசு கன்றை ஈன்றது அப்படின்னு மாற்ற வேண்டும். ஈன்றது ஒன்றன் பாலில் அமையணும். 105 பாருங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு ஒரு அக்ரிணியாக இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்று மேகங்களை வந்து குறிப்பிட வேண்டும். 106வது பாருங்க. குழலி நடனம் ஆடியது. ஆடியது என்பது ஒரு அக்ரிணை, ஆனால் குழலி என்பது உயர்திணை குறிக்கக்கூடியது. அதனால் குழலி நடனம் ஆடினாள் என்று இடம்பெற வேண்டும். 107வது பாருங்க. கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் வந்து ஐஸ்லாந்து என்பது தீவு. ஐஸ்லாந்து என்பது தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் என்பது இயற்கை வளம். நேச்சுரல் ரிசோர்ஸ் என்பது இயற்கை வளம். வைல்டு அனிமல் என்பது வனவிலங்குகள். வைல்டு அனிமல் என்பது வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பது வன பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பது வன பாதுகாவலர். பிரியாபிள் என்பது உவமை. பிரியாபிள் என்பது உவமை. ஜங்கிள் என்பது காடு. ஜங்கிள் என்பது காடு. ஃபாரஸ்ட்ரி என்பது வனவியல். ஃபாரஸ்ட்ரி என்பது வனவியல். பயோடைவர்சிட்டி என்பது பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி என்பது பல்லுயிர் மண்டலம். அடுத்த தலைப்பு திருக்குறள். 108வது கொஸ்டின் பாருங்க. அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளை போற்றியவர் ஔவையார். அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளை போற்றியவர் ஔவையார். 109வது கொஸ்டின். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல், சொல்லுதல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை வந்து பேசுதலும் சொல்லுதலும். 10வது கொஸ்டின். ஒருவர் தன் நெஞ்சில் பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் தன் நெஞ்சை தன்னை வருத்தும். ஒருவர் தன் நெஞ்சில் பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் தன் நெஞ்சை தன்னை வருத்தும். 114வது கொஸ்டின். உள்ளத்தால் டேஸ் உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஊன். இதில் என்ன வரும்னா உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஊன் என்று திருக்குறள் வந்து இந்த சொல் வந்து இடம்பெறும் மாதிரி கொஸ்டின் அமைப்பாங்க, பார்த்துக்கோங்க. உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஊன். 112வது கொஸ்டின். ஈற்றலும் ஈட்டலும்
காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது டேஸ் என்று அமையும். என்ன அமைனா அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. 113 கொஸ்டின். சிறந்த அரசின் செயல்களாக வள்ளுவர் கூறுவது என்னன்னா, பொருள் வரும் வழிகளை அறிதல், இரண்டாவது பொருள்களை சேர்த்தல், மூன்றாவது சேர்த்த பொருளை பாதுகாத்தல், நான்காவது பாதுகாத்த பொருளை திட்டமிட்டு செலவிடல். இந்த கொஸ்டினை வேறு முறையிலையும் கேட்கலாம், வரிசைப்படுத்துகளையும் கேட்கலாம். அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். சிறந்த அரசின் செயலாக வள்ளுவர் கூறுவதற்குரிய இந்த நான்கையும் வரிசை முறையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். இந்த வரிசையில் அமையணும். பொருள் வரும் வழிகளை அறிதல் முதல், பொருள்களை சேர்த்தல் இரண்டாவது, சேர்த்த பொருளை பாதுகாத்தல் மூன்றாவது, பாதுகாத்த பொருளை திட்டமிட்டு செலவிடுதல் நான்காவது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்காங்க. 114 கொஸ்டின். தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்து எழுதும்போது தீதுண்டோ என்று பொருள் கிடைக்கும். தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்து எழுதும்போது தீதுண்டோ. தன் குட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுதுக தன் நெஞ்சு. தன் குட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுதுக தன் நெஞ்சு. 116 கொஸ்டின். பொறாமை கொண்டவருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் என வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை கொண்டவருடைய செல்வம் யாரால் ஆராயப்படும்னா சான்றோர்களால் ஆராயப்படும் என்று யார் கூறுகிறார்? வள்ளுவர். 117 கொஸ்டின். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. இதை இதை மட்டும் பொருட்செல்வத்தை மட்டும் விட்டுட்டு இந்த திருக்குறள் கொடுத்து கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன பொருள் அமைன்னு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. 118வது. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமில்லை. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அடுத்து 119 கொஸ்டின். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் வாழ்பவன் என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்னா, உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவரை. 119 கொஸ்டின். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் வாழ்பவன் என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார் என்றால், உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவரை. காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த பின்பு தாமும் பொய் பேசாமையே கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அப்போ காந்தியடிகள் எந்த நாடகத்தை பார்க்கும்போது பொய் பேசக்கூடாது என்று கொள்கை கடைபிடித்தார்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தை. அப்போ ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்கும்போது காந்தியடிகள் எந்த கொள்கையை கடைபிடித்தாருன்னா பொய் பேசாமை கொள்கையை கடைபிடித்தார். இன்றைய வகுப்புடன் நம் 7ஆம் வகுப்பில் இயல் 2 உள்ள ஒரு வினாக்கள் புறம் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் இயல் 3 பார்ப்போம்.